தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தந்தைதாயாவானும் சார்கதிங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிற்றம்பலம் பிணக்கிலாத பெருந்தோரை பெருமானுன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோரின்பமே வரும் துன்பமே தோடை தெம்பிரான். உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வீணை ஒத்த பின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்தோரை பெரும் பித்தனே, சட்ட நேர்பட வந்திலாத சழக்கனேன் உன்னை சார்ந்திலேன். சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடை ஆயவின் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்தோரை, விளங்கினேன் வினை கெடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன். இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே, கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பூணோனாததோர் அன்பு பூண்டு பொருந்தினாள் தோறும் போற்றவும், நாடோனாததோர் நாணம் மீது நடுக்கடலுள் அழுந்தினாள். பேணோனாத பெருந்தோரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும், காணோன்னா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கோலமே நீவராகமே குணமாம் பெருந்தோரை கொண்டலே, சீலமேதுமறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி. ஞாலமே கரியாக நான் உனை நச்சி நச்சிட வந்திடும், காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பேதமில்லதோ கற்பழித்த பெருந்தோரை பெருவெள்ளமே, எதமே பல பேச நீ எனை எதிலார் முன்னம் என் செய்தாய். சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரண் சரணாமென, காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. இயக்கி மாறரு 10 நாள் வரை என் குணம் செய்த ஈசனே, மயக்கமாயதோர் மும்மல பழவல்வினை கொள்ளழுந்தவும், துயக்கருத்தனை ஆண்டு கொண்டு தூய்மலர் கடல் தந்தனை. கயக்கவை தாடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கயக்கவை தாடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. காணோன்னா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே.
கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குன் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதர துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடைந்த கண்பர் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி ககிலை மலையானே போற்றி போற்றி அருட்குருநாதர் அடியிணைகள் போற்றி போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 நாட்களாக அருட்குருநாதர் அழகரடிகள் ஐயா அவர்கள் 1951 சென்னை ராயபுரம் இறைப்பணிக் கழகத்தின் சார்பில் நாளுக்கு ஒரு பாடல் என்கிற வகையில் ஒரு நாள் 7 நாளைக்கும் 7 பாடல்களாக திருவாசகத்தில் மணிவாசகப் பெருமானருடைய திருக்கழுக்குன்றத்து பதிகத்தை 7 நாட்களாக விரிவுரை செய்திருந்தார்கள். அதனை எளியனுடைய தந்தையார் ஆடலரசையா அவர்கள் அதை அப்படியே குறிப்பெடுத்து அதை நூலாக வடித்து அடிகளாரிடத்தில் காட்டி ஒப்புதல் பெற்று 1952ஆம் ஆண்டு மார்கழி திருவாதிரை நாளில் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூலை அப்படியே படித்து சிந்தித்து வருகிறோம். இதுவரையில் அந்த பதிகத்தில் முதல் 3 பாடல்களை நாம் படித்து சிந்தித்திருக்கிறோம். 4வது பாடல் இன்று தொடங்குகிறது. பூணோண்ணாததோர் அன்பு பூண்டு பொருந்தினாள் தோறும் போற்றவும் நாணோண்ணாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள்ளழுந்தினாள் பேணோண்ணாத பெருந்தோரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. பூணோனாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் மக்கள் பிறவியினாலன்றி மற்ற பிறவிகளினால் பூண முடியாத ஒப்பற்ற எல்லையில்லாத பேரன்பை அணிகலனாக கொண்டு அதிலிருந்து வேறுபடாமல் பொருந்தி நாள்தோறும் நின்னை போற்றி வரவும். முதல் அடிக்கு விளக்க சொல்றார். பூணோனாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் மக்கள் பிறவியாலன்றி மற்ற பிறவிகளை மக்கள் பிறவி தவிர ஏனைய அதற்கு கீழான பிறவிகளில் எதையுமே நாம் இது பண்ண முடியாது. பூண முடியாத ஒப்பற்ற எல்லையில்லாத பேரன்பை அணிகலனாக கொண்டு அதிலிருந்து வேறுபடாமல் பொருந்தி நாள்தோறும் நின்னை போற்றி வரவும். மணிக்கவாசகர் அன்பும் நாணமும் ஒருங்கே எய்தி பெருந்துறை தோணியை பற்றி திருக்கழுக்குன்றம் கரையில் வந்து கரையேறியதாக தம் வாழ்க்கை அடைவை இப்பாடலிலே கூறுகிறார். மாணிக்கவாசகர் அன்பும் நாணமும் ஒருங்கே எய்தி திருப்பெருந்துறையில் தோணியை பற்றி திருக்கழுக்குன்றம் என்கிற கரையிலே வந்து கரையேறியதாக தம் வாழ்க்கை அடைவை, அதாவது அனுபவத்தை இங்கே பாடலிலே குறிப்பிடுகிறார். இக்கரையேறிய இந்த திருக்கழுக்குன்ற கரை ஏறியே, அதாவது கல்வி என்னும் பல்கடலில் எல்லையாகிய திருமறை பதியாம் மறைமலை முகடு ஏறிய தில்லையாகிய அருள்வெளி தலத்தை அடைய வேண்டுவது முறையாகும். இங்கிருந்து நேராக தில்லைக்கு போனார். அதனால் கல்வி என்கும் பல்கடல் எல்லையாக விளங்குகிற இந்த மறைகளே மலையாக விளங்குகிற அந்த மலை முகடு ஏறி அப்படி தில்லையை நோக்கி சென்று அந்த அருள்வெளி தலத்தை அடைய வேண்டுவது ஒரு முறை. அப்படித்தான் இங்கே வந்து அவர் நேராக தில்லைக்கு செல்லுகிறார். அன்பு என்பது நம்மிடம் உள்ள ஒரு ஒப்பற்ற செல்வம். அன்பு என்பது ஒரு ஒப்பற்ற செல்வம், உயிர் சொத்து. அன்பின் வழியது உயிர்நிலை என்றார் திருவள்ளுவ நாயனார். அது உள்ளத்தில் எங்கோ புதைந்து கையாள முடியாதபடி இருக்கிறது. சிற்சில நேரங்களில் சிலரிடம் அது சிறந்து வெளிப்படுகிறது, மிகச்சிலரிடத்தில் பெரிதும் வெளிப்படுகிறது. அந்த அன்பு ஒரு ஒப்பற்ற செல்வமாக விளங்குகிறது. அது ஒரு உயிர் சொத்து. இதைத்தான் வள்ளுவர் பெருமான் அன்பின் வழியது உயிர்நிலை என்று சொன்னார். அது உள்ளத்தில் எங்கோ ஒரு இடத்தில் புதைந்து கையாள முடியாதபடி இருக்கிறது. எல்லோருக்கும் அன்புன்னு ஒன்று இருக்குது.
ஆனால் அது எப்படி கையாளுதுன்னு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல இது கிடக்கிறது. சிற்சில நேரங்களில் சிலரிடம் அது சிறந்து வெளிப்படுகிறது, மிகச்சிலரிடத்தில் அது பெரிதாக வெளிப்படுகிறது. அடிகள் போன்றோரிடத்தில் அது முழுதுமாக வெளிப்பட்டது. தாயாருக்கு நோய் கொடுத்து நாமும் எவ்வளவோ துன்பப்பட்டு அறியாமை, பசி, வெப்பம், நெருக்கடி இவற்றையெல்லாம் தாண்டி பிறந்தோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா மணி வயிற்றில் சுமக்கிறாங்க. அது பெறுகிற போது, ஈன்று எடுக்கிற போது எவ்வளவு நோய். பட்டினத்தார் பாடலை சொல்லுவார், ரொம்ப மாதா உடல் செழித்தாள், உடம்பு ரொம்ப அப்படியே அங்கே மேலாம் நொந்து அழுது பெற்றேன்னு வரும். அப்படி தாயாருக்கு நோய் கொடுத்து நாமும் எவ்வளவோ துன்பப்பட்டு, அம்மாவுக்கு எவ்வளோ துன்பமோ யாருக்கும் அதில் பாதி அளவு துன்பம் நமக்கு இருக்கும். நாமும் துன்பப்பட்டு அறியாமை, பசி, வெப்பம், நெருக்கடி இவற்றையெல்லாம் தாண்டி பிறந்தோம். எதை சாதிப்பதற்காக பிறந்தோம்? பிறந்த பின்னரும் நம்மால் தாய்க்கு எவ்வளவு கவலை, பிறந்த பின்னாலும் நம்மால் இந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலை தான். தந்தைக்கு எவ்வளவோ அல்லல், மற்றவர்களுக்கும் எவ்வளவோ தொல்லை. நமது அகத்தின் சொத்தை நாம் பெருக்கிக் கொண்டோமா? பிறப்பின் பயன்தான் என்ன? உடம்பு நம்மிடம் உள்ள கண்ணுக்கு தெரிகிற ஒரு சொத்து. நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொருள் உடம்பு. இது பெற்றோர் தந்தது என்று நாம் எண்ணுகிறோம். நம்ம பெற்றோர் தான் இந்த உடம்பை கொடுத்தார் எண்ணுகிறோம். உடம்பு இல்லையே ஒன்றுமே இல்லை. அதை சார்ந்த வீடு, வாசல், மாடுன்னு செல்வம், மாடு, மனை எல்லாம் கூட சொத்து தான். அவையெல்லாம் புறச்சொத்துக்கள். நம் நண்பர்கள், உறவினர் முதலியோர் பொருள்கள் எல்லாம் புறப்புற சொத்துக்கள். உடம்பு அகப்புற சொத்து. மனம் முதலிய கருவி கரணங்கள் நம் அகத்தே பெருகும் அன்பு, அறிவு முதலியன அகச்சொத்துக்கள். புறச்சொத்துக்களை போற்றவும் பாதுகாக்கவும் அகச்சொத்து வேண்டும். அகச்சொத்தை செம்மையாக பெறாதவர்கள் புறச்சொத்தையும் செம்மையாக சேர்க்கவோ காப்பாற்றவோ முடியாது. ஏற்ற அன்பு, அறிவு, முயற்சிகள் இல்லாத சோம்பேறிகளால் பொருள் சேர்க்கவும் முடியாது, அதை காக்கவும் முடியாது. உடம்பின் உள்ளே உயிர் என ஒரு பொருள் இருக்கிறது என்று தெரியாதவர் பலர். உடம்புக்கு உள்ளே உயிர் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரியாதவர் பலர். மனம் என்ற ஒன்று உண்டா, அது எங்கே என்று கேட்பவரும் பலர். பலர் என்றால் உலகாயதம் முதலிய சமயவாதிகள். உயிர் எங்கும் தனியாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அது ஒரு சாரார். அவங்க யாருன்னா உலகாயதம் பேசுகிறவர்கள். உடம்பே உயிர் என்று சொல்லும் மதங்களும், உடம்பையே உயிர் என்று சொல்லுகிற மதங்களும், உடம்பு வேறு உயிர் வேறு என்று சொல்லுகிற மதங்களும் உண்டு. புத்த மதத்தினர் உயிர் தனியே இல்லை என்பர். சமணர் உயிர் தனியே உண்டு என்பர். புத்த மதத்தினர் உயிர் தனியாக ஒன்று இல்லை என்பதும், சமணர்கள் உயிர் என்று தனியே உண்டு என்பதும் சொல்லுகிறார்கள். சைவம் உயிரிலேயே ஆண் பெண் உண்டு, தக்க இரு ஆண் பெண் உயிர்கள் தமக்குள் ஒன்றுபட்டால் உயிர் நலங்களில் மிகுந்து பிறவி நீங்கி வீடு பேறு எய்தும் என்று சைவம் சொல்லுகிறது. சைவம் உயிரிலேயே ஆண் பெண் உண்டு, தக்க இரு ஆண் பெண் உயிர்கள் தமக்குள் ஒன்றுபட்டால் உயிர் நலங்களில் மிகுந்து பிறவி நீங்கிவிடும் பேறு எய்தும். இயற்கையிலே அதற்குரிய அன்பு முதலிய கவர்ச்சி நிலைகள், இயற்கையிலேயே அதற்குரிய அன்பு முதலிய கவர்ச்சி நிலைகள் அவற்றின் உயிரில் அமைந்துள்ளன என்றெல்லாம் கூறுகிறது. அப்படி கூறுவது சைவம். இதையெல்லாம் இன்று விரிவுக்க தேவையில்லை. இவ்வாறு பல்வேறுபட்ட கொள்கை உடைய சமயங்களில் உயிர் வேறு உடல் வேறு என்னும் உயிரின் அன்பு நிலையும் எளிதாக அறிந்து கொள்ளுகிற நிலையில் உள்ள சைவ சமயத்தில் நாம் பிறந்திருப்பதே ஒரு பெரிய பேராகும். சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரல் அரிது என்ற பாடலையே நாம் இங்கே ஒட்டு நோக்கலாம். உயிரின் தன்மை அறிவு அது சிறிதாக இருப்பதால் பல வகையிலும் வளரத்தக்கது. உயிரின் தன்மை அறிவு அது சிறிதாக இருப்பதால் பல வகையிலும் வளரத்தக்கது. அறிவு வளர்ந்து நயப்பட்டால் அதுவே அன்பு என்னும் உணர்ச்சியாகும். அறிவு வளர்ந்து நயப்பட்டால் அதுவே அன்பு என்னும் உணர்ச்சியாகும். அன்புதான் உயிரின் பெருகிய செல்வம். அன்புதான் உயிருக்கு ஒரு பெரிய செல்வம். அகப்பொருள் திருவள்ளுவர் பொருட்பாலில், அகப்பொருள் அது ஒரு அகப்பொருள். திருவள்ளுவர் பொருட்பாலில் கல்வியால் வளர்ந்த அறிவு இன்பத்துப்பாலில் கலையாக வளர்ந்து மென்பதமுற்று அறத்துப்பாலில் நயமுற்று அன்பாய் கனிந்து உருவாகிறது.
திருவள்ளுவர் பொருட்பாலில் கல்வியில் வளர்ந்த அறிவு இன்பத்துப்பாலில் கலையாக வளர்ந்து இன்ப மென்மையுற்று அறத்துப்பாலில் மிகவும் நயமுற்று அன்பாய் கனிந்து உருவாகிறது. அது வளர்வதற்கு உலகப் பொருள்கள் உதவியாக இருக்கின்றன. அந்த அறிவு வளர்வதற்கு உலகப் பொருள்கள் நமக்கு துணையாக இருக்கின்றன. அவற்றை கையாண்டும் வழங்கியும் அன்பை நாம் மிகுத்து கொள்ள வேண்டும். இந்த உலகப் பொருள்களை கையாண்டு வழங்கி அன்பை நாம் மிகுத்து கொள்ள வேண்டும். கல்வி உயிரற்றது, அதற்கு அறிவில்லை. கல்விக்கு உயிர் இல்லை, அது அறிவற்ற பொருள். அது ஆனால் அதற்கு உணர்ச்சியும் இல்லை. அதுக்கு உயிர் இல்லாதனாலேயும் அறிவில்லாதனாலேயும் அந்த கல்விக்கு உணர்ச்சி இல்லை. அறிவுள்ள உயிர்களுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கும். அறிவு வலிவானது, அது நயப்பட்டால் உணர்ச்சி என்று பெயர் பெறும். அறிவு ரொம்ப வலிவானது, அது ரொம்ப மென்மையாகிற போது அது உணர்ச்சி வயப்படும், உணர்ச்சி என்ற பெயர் பெறும். அதுவே அன்பு. அந்த உணர்ச்சி தான் அன்பு. அப்போ அறிவினுடைய முதிர்ச்சி அன்பு. அறிவு வேறு அன்பு வேறு என்பது பண்படாத தன்மையும் எண்ணியே ஆகும். அறிவு வேறு அன்பு வேறுன்றது பண்படாத தன்மையும் எண்ணியே ஆகும். அறிவு நன்மை தீமை அறியும். அறிவுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியும். அறிந்து தீமையை நீக்கி நன்மையில் செல்ல முயலும். எதிரில் வரப்போவதை ஓரளவு உய்த்து உணரும். அறிவு இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எதிரில் நாம் ஒரு நல்லது செய்கிறோம் கெட்டது செய்கிறோம், சிதா என்ன வரும்ன்றதை நாம் உணர முடியும். அவ்வளவே அறிவினால் ஆனது. அந்த வகையில் தான் அறிவுக்கு பணி. அன்பு நம் உடம்பில் ஒரு மின்னாற்றலை அமிழ்த நிலையை உண்டாக்கும். பலவற்றையும் பலரையும் அருளையும் நம்மில் ஒற்றுமைப்படுத்தி பயன் முகக்கும். அன்பு நம் உடம்பில் ஒரு மின் ஆற்றலை உண்டாக்குறது. அன்பு நம்ம ரொம்ப அன்பு இருக்கிறது பார்த்து யாராவது திடீர்னு இறந்துட்டான்னு வைங்க, நமக்கு என்ன உடனே நம்ம அந்த அன்பு காரணமாக ரொம்ப புலம்புறோம், ஐயோ போயிட்டாங்களேன்னு. அப்போ அன்பினுடைய அதுக்கு இருக்கிற ஒரு மின்னாற்றல் அமிழ்த நிலை அன்புக்கு உண்டாகும், அன்பினால உண்டாகும். பலவற்றையும் பலரையும் அருளையும் நம்மில் ஒற்றுமைப்படுத்தி பயன்முகமாக்கும். நயப்பட்ட அன்பால் மெய்யுணர்வு என்கிற ஞானம் அரும்பும். ரொம்ப மென்மையான அன்பு வருமானால் அதன் மூலமாக மெய்யுணர்வு என்கிற ஞானம் நமக்கு அரும்பும். அருள் அம்மலரில் மணக்கும். அப்போ அந்த அறிவு, அப்புறம் அன்பிலிருந்து அருள், அதிலிருந்து மனம் வீசும். அறிவினால் அளந்து அறிய முடியாதவைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளுகிற நிலை மெய்யுணர்வு நிலையில் ஏற்படும். அப்போ அறிவினால் அளந்து அறியாத முடியாத நிலைகள் எல்லாம் அன்பினாலையும் அதனுடைய மீதூர்ந்த நிலையாக விளங்குகிற அருளினாலும் அதனால வருகிற மெய்யுணர்வினால அந்த நிலையில அதெல்லாம் அறிந்து கொள்ளுகிற உணர்ந்து கொள்ளுகிற நிலைமை வரும். நம்முடைய அறிவும் உணர்வும் நமக்கு மேற்பட்ட அறிவும் நமக்கு மேற்பட்ட அறிவும் உணர்வும் உள்ள இடத்தில் ஈடுபடுகிற போது மேன்மேல் விரிவடையும். ஆகவே நாம் எப்போதும் நமக்கு மேம்பட்ட நிலையில் உள்ளவர்களிடம் இணக்கமறிந்து இணங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம நம்மளை விட உயர்ந்த இடத்துல தான் நட்பு வச்சுக்கணும், தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கீழான இடத்துல வச்சுக்கிற புத்தி கீழே போயிடும். அதனால் நம்மிலும் மேம்பட்ட நிலையில் உள்ளவரிடம் இணக்கம் அறிந்து இணங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் பெரியாரை துணைக்கோடல்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நாம் அறிவும் உணர்வும் ஈடுபட்டால், எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நம்முடைய அறிவும் உணர்வும் ஈடுபட்டால் அவை தம் முழு வளர்ச்சியை அடைந்து அருளாய் மிளிரும். அந்த அறிவு அன்பாகி அன்பு அருளா மாறும். அது இறங்கும் நம்மிடம் அருளாய் மிளிரும். கடவுள் உணர்ச்சி இல்லாமல் போனால் நம்மிடம் பிறர்க்காக இறங்கும் தன்மை இராது. கடவுள் உணர்ச்சி இல்லைன்னா பிறரை பார்த்து இறங்குகிற தன்மை வராது, இரக்கம் என்கிற உணர்வு வராது என்கிறார். அவ்வுணர்ச்சி நம்மையும் அறியாமல் நாம் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்ச்சி இறங்குகிற இரக்க உணர்ச்சி நம்மையும் அறியாமல் நமக்குள்ள இருக்கிறது. கடவுள் இல்லை என்பார்க்குள்ளும் இந்த உணர்ச்சி பதிந்து நின்று ஏதோ ஒரு வகையில், கடவுள் இல்லை என்பவர்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்குது, அது அவர் உள்ளே இருந்து கொண்டு உணர்ச்சி பதிந்து நின்று ஏதோ ஒரு வகையில் ஓரளவில் இரக்கம் ஈவு முதலிய தன்மைகளாக வெளிப்படுத்துகின்றது. அது கொஞ்சம் நேரத்தில் வெளிப்படுகிறது, அவங்களுக்கு அது வெளிப்படுகிறது. கடவுள் உணர்ச்சி மேற்பட அன்பின் முதிர்ந்த நிலையில், அதாவது கனிவில் அவை தகுதியான நிலையில் தகுதியான அளவில் சிறக்கும், அருள் நலமும் பதியும். அப்போ கடவுள் உணர்ச்சி மேம்பட
அன்பின் முதிர்ந்த நிலைந்து கனிவு ஏற்பட்டு தகுதியான நிலையில் தகுதியான அளவில் அது சிறக்கும். அருள் நலமும் பதியும். அன்பு உயிரின் தன்மை என்று மேலே நாம் பார்த்தோம். உயிருடைய தன்மை அன்பு, அது எங்கோ இடத்துல இருக்குது, அது வெளிப்பட வேண்டும். சிலருக்கு தான் வெளிப்படுகிறதுன்னு சொன்னார். அன்பின் அதை முழுமையாக வெளிப்படுத்தியவர் மாணிக்கவாசகர் சொன்னார். அன்பு உயிரின் தன்மை என்று மேலே நாம் கண்டோம். அருள் இறைத்தன்மை, அது இறைமைத்தன்மை. அன்பு உயிரின் தன்மை, அருள் இறைமைத்தன்மை. அன்பு தன் முழு வளர்ச்சியை அடைந்த பின் அருள் நம்மிடம் பதியும். அன்பு முழு வளர்ச்சி அடைகிற போது அருள் தன்மை நமக்கு பதியும். அறிவு முதிர்ந்தால், அது நயப்பட்டால் அன்பாகுமே தவிர அது அருளாகாது. அறிவு வளர வளர அதனால் என்ன ஆகும்? அது அன்பாக ஒன்று ஆறுமே தவிர அருளாக ஆகாது. அப்போ அறிவு இருந்து முதிர்ந்து அன்பாகணும், அன்பு முதிரணும். அன்பு முதிர்ந்தால் அது அருளாகும். அறிவு முதிர்ந்தால் நயப்பட்டால் அன்பாகுமே தவிர அது அருளாகாது. அன்பு தன் முதிர்ந்த நிலையில்தான் அருளை பெறும். ஒரு பெண் வளர வேண்டிய அளவு பெண்மைத்தன்மையில் வளர்ந்தால் பின்பு தாய்த்தன்மை பெறுவதைப் போல ஒரு பெண் வளர வளர அந்த பெண் தன்மை வளர்ந்துன்னா பின்னால அது தாய்த்தன்மை அடைகிறது. அதுபோல அன்பு வளர வளர அது அருள் தன்மையாக மாறும். தாய்த்தன்மையோடு குழந்தையோடு கூடியது. தாய்த்தன்மை என்பது குழந்தையோடு கூடியது. அத்தகைய தாய்மை ஒரு பெண்மையால் மட்டுமே பெறக்கூடியது அன்று. அந்த அத்தகைய தாய்மை ஒரு பெண்மையால் மட்டும் பெறக்கூடியதன்று. மற்றொருவர் கூட்டுறவால் அடைவது ஒன்று. அந்த பெண்மை கூட தாய்மை அடைவது இன்னொருத்தருடைய கூட்டுறவால் தான். அதுபோல உயிரியல் பண்பாகி அன்பு தானே முதிர்ந்து அருளாவதில்லை. இறைவன் பண்பாகி அருட்பதிவு பெற்றே அது அருளாய் திகழ்கிறது. எப்படி ஒரு பெண் இன்னொருவரோடு கூட்டுறவால் தான் அது தாய்மை அடைவது போல அந்த அன்பு தானா முதிர்ந்து அருளாகாமல் இறைவன் பண்பாகி அருள் பதிவை பெற்றே அது அருளாய் திகழ்கிறது. அருளென்னும் அன்பின் குழவி என்றார் திருவள்ளுவர். அப்போ வெறும் அன்பு அதிகமாக இருந்தால் மட்டும் போதாது, அது அருள்தன்மை வரணும். அந்த அருள்தன்மை எப்போ வரும்னா இறைவனுடைய பண்பாகி அருட்பதி அருளாகிற போது அது அருளாக மாறும். அருளின் முதிர்ச்சியில் அவா அரும். அருள் அதிகமான அருள் நிறைந்திருக்கிற போது ஆசை இல்லாமல் போகும். அருளின் முதிர்ச்சியில் அவா அரும். தன்னலம் இழந்து பிறர் நலமே கருதும் பெரும் பண்பாகிய ஈகம் என்கிற தியாகம் துறவு உள்ளம் தோன்றும். அருளின் முதிர்ச்சியில ஆசை அரும், தன்னலம் இழக்கும், பிறர் நலமே கருதும் அந்த பெரிய பண்பாகிய ஈகம் அல்லது தியாகம் என்கிற துறவு உள்ளம் நமக்கு தோன்றும். அதனால்தான் அன்புடைமையை இல்லறத்திலும், அதனால்தான் திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா அன்புடைமை இல்லறத்தில் வைத்து அன்புடைமையை இல்லறத்திலும் அருளுடைமையை துறவரத்திலும் வைத்தார். இந்த அறப்பகுதி அறமா இல்லறம் துறவரம் அப்படின்னு பிரித்து போட்ட இடத்துல அவர் அருள் அன்பை இல்லறத்தில் வைத்தார். அன்புடைமை இல்லறத்தில் வைத்தார். அருளுடைமை என்ற அதிகாரத்தை துறவரத்தில் வைத்தார் திருவள்ளுவர். அன்பே பரிவு, நல்லுணர்வு, அடக்கம், ஒப்புரவு, ஈகை என்னும் பல்வகை கோலங்களாக மக்கள் பால் திகழ்கிறது. அன்புதான் மக்களிடத்தில் பல வகையாக தோன்றுகிறது, பல வகை நிலைகளில் இருக்கிறது. அது அன்பே பரிவாக இருக்கிறது, அன்பே நல்லுணர்வாக இருக்கிறது, அன்பே அடக்கமாக இருக்கிறது, அதுவே ஒப்புரவாக இருக்கிறது, அதுவே ஈகையாக இருக்கிறது. இது பல வகைகளில மக்கள் வாழ் திகழ்கின்றது. விரிவு திருக்குறள் இல்லறவியலில் காண்க. திருக்குறள் இல்லறவியலில் இதெல்லாம் வெளிப்படைய சொல்லியிருக்கு. திருக்குறளில் அதிகாரத்தில் நம்ம திருவள்ளுவரால் சொல்லியிருக்கிறார், அதில் காண்க. அருளின் விரிவு, அன்பின் விரிவு இப்படி திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். அதை அருளின் விரிவை துறவரவியலில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அதில் நீங்கள் பார்க்கலாம் என்கிறார். அன்பு ஒரு அகச்சொத்து என்று நாம் கண்டு இந்த முதலே பார்த்தோம். அன்பு என்பது உள்ளத்தில் இருக்கிற உடம்புல நம்ம உடம்போடு கலந்திருக்கிற ஒரு அகச்சொத்து. வாழ்வில் அதற்கு முதன்மை கொடுத்து அதனை அகப்பொருள் என்றே பெயரிட்டு இலக்கண இலக்கியங்கள் செய்த தமிழ் மொழியையும் நாட்டையும் போன்ற வேறு மொழியும் நாடும் உலகத்தில் உண்டா? அன்பு ஒரு அகச்சொத்துன்னு நம்ம பார்த்தோம். அதை கண்டு அந்த அன்பு ஒரு அகச்சொத்து என்பது கண்டு வாழ்வில் அதற்கு ஒரு முதன்மை கொடுத்து அதனை அகப்பொருள் என்றே பெயரிட்டு இலக்கண இலக்கியங்கள் செய்த மொழி நம்முடைய தாய்மொழி, நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். வேற மொழியிலேயோ வேற நாட்டிலேயோ இப்படி அன்பை அடிப்படையாக கொண்டு அகப்பொருள் என்று இலக்கண இலக்கியங்கள் இல்லை.
இப்படி கேட்பதனால் பிற நாடும் மொழியும் மதிப்பற்றவை என்பது அன்று. இப்படி நாம் சொல்வதனால மற்ற மொழியும் மற்ற நாடுகளும் மற்ற மொழிகளும் மதிப்பற்றவைன்னு சொல்லலை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகை மதிப்பு சிறப்பு உண்டு. அவற்றில் தமிழுக்கு உள்ள சிறப்பை எடுத்து காட்டுவதாகவே இதனை நாம் கொள்ள வேண்டும். தமிழில்தான் பொருள் இலக்கணம் இருக்கிறது, வேற்று மொழியில் பொருள் இலக்கணம் இல்லை. தமிழில் தான் அகப்பொருள் ஒன்று வைத்து அந்த அன்பு சார்ந்த நிலையில் இலக்கியங்களை வைத்தார்கள். அதுவும் வேற மொழியிலையும் வேற நாட்டிலையும் இல்லை. அதே போல பொருள் இலக்கணம் என்பதும் தமிழ் தவிர வேற்று மொழியிலே இல்லை. அன்பை அகம் என்றும் பொருளை புறம் என்றும் வழங்கிய அன்பை வளர்க்கும் காதல் ஒழுக்கத்தை, அதாவது அகமுயற்சிகளை அகத்திணை என்றும் பொருள் முதலியவற்றை பெருக்குகிற பிற முயற்சிகளை புறத்திணை என்றும் தமிழ் நூலார் வகுத்தார்கள். சங்க இலக்கியங்கள் எல்லாம் அகப்புறப் பொருள் பற்றிய வாழ்க்கை நூல்களாகவே அமைந்திருக்கின்றன. அகத்திணை புறத்திணை எல்லாம் இந்த வாழ்க்கை நிலையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பகுப்பு, இப்படி ஒரு நிலை வேற மொழிகளில் வேற நாடுகளில் இல்லை என்பது. அகப்பொருளாகிய அன்பை வளர்ப்பார் அகவினத்தார் என்றும் அன்பை வளர்க்காதெல்லாம் புறவினத்தார் என்றும் கூறப்பெறுவர். வள்ளலார் புலால் சாப்பிடலாம் புறவினத்தார், புலால் சாப்பிடாதவங்களாம் அகவினத்தார், புலாலாம் புறவினத்தார்னு பிரித்தார். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, அன்பை வளர்ப்பவர்களெல்லாம் அகவினத்தார், அதை அன்பை வளர்க்காதவரெல்லாம் புறவினத்தார் என்று கூறப்பெறுவர். வழக்கை புலப்படுத்தியவர் வடலூர் அடிகளார். அதைத்தான் அவர் அன்பினால தான் அவங்க புலால் மறித்தாங்க. அதை சொல்றார். புலால் என்பதும் ஒரு புன்மையானது, அது அற்பமானது. இது அந்த பெயரினாலேயே புறப்படுகிறது. ஏன்னா புன்மை, புலால் என்பது புன்மையானது அற்பமானது, அந்த பெயரினாயே அது பெறப்படுகிறது. புன்மைனா ரொம்ப கீழானதுன்னு அர்த்தம். அன்புக்கு மாறான நெறியில் பிற உயிர்களின் உடம்பை செகுத்து பெற்ற புலால் உணவு கொண்டு புற உடம்பை வளர்ப்பார் புறவினத்தார் என்பது எவ்வளவு பொருத்தம். தன் ஊன் பெருக்கத்தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று திருவள்ளுவர் கேட்கிறார். தன் ஊன் பெருக்கத்துக்கு, தன்னுடைய உடம்பை வளர்ப்பதற்காக பிரிதொரு உயிரினுடைய ஊனை உண்பது எங்கனம் அருள் என்று சொல்லப்படும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். உணர்வை பெருக்க ஊன் உணவு உதவாது. நல்ல உணர்வு வரணும்னா நல்ல சைவ உணவாக சாப்பிடணும். நாம் எதை சாப்பிட்றோமோ அது போல தான் உணர்வும் இருக்கும். அதனால் உணர்வை பெருக்க ஊன் உணவு உதவாது, ஊன் உணவு உதவாது. பால் மோர் முதலியவற்றால் ஊனும் பெருகும் உணர்வும் பெருகும். தயிரும் மோரும் வெண்ணையும் தசையை மினுமினுப்பாக்கி வளர்க்கும். பாலும் நெய்யும் அறிவையும் உணர்வையும் பெருக்கும். சிந்தாமணி சிலப்பதிகாரம் முதலிய நூல்களில் இந்த ஆனைந்தின், அதாவது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய், அந்த ஆனைந்தின் நலங்கள் பற்றி வருகின்றன. சிலப்பதிகாரத்திலையும் சிந்தாமணி சீவக சிந்தாமணிலையும் இந்த ஆனைந்து என்று சொல்லப்படுகின்ற பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அதனுடைய நலங்களை பற்றியெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த பால் மோர் என்ன ஆகுன்னா ஊன் பெருகும், உடம்பு நல்லா பிடிக்கும், உடம்பு நல்லா இருக்கும், உணர்வு நல்ல உணர்வு பெருகும். தயிர் மோர் வெண்ணெயினால தசை மினுமினுப்பாகும். அந்த பாலும் நெய்யும் அறிவையும் உணர்வையும் பெருக்குவது. இந்த நலங்களை பற்றியெல்லாம் சிலப்பதிகாரமும் சிந்தாமணியும் கூறுகின்றன. ஊன் உணவு வளர்ச்சியை பெருக்காததோடு அதன் வளர்ச்சிக்கு தடையாகவும் இருக்கிறது. ஆகவே மெய்யுணர்வை பெறும் பிறவி நோக்கத்துக்கு, அதாவது மெய்யுணர்வை பெறும் பிறவி நோக்கத்துக்கு தடையாக உள்ளது புலால் உணவு. அதை உடனே விலக்கிவிட வேண்டும். அதாவது மெய்யுணர்வுக்கு தடையாக இருப்பது, அந்த பிறவி நலத்துக்கும் மெய்யுணர்வுக்கும் தடையாக இருப்பது பிறவிக்கு நோக்கம் அந்த மெய்யுணர்வு பெறுதல். அந்த மெய்யுணர்வு பெறுவதற்கு அடிப்படை புலால் உணவை தவிர்த்தல். எனவே அதனை உடனடியாக விலக்கிவிட வேண்டும். அன்பினுடைய மின்னாற்றல் அனைவரையும் தன்பால் ஈர்க்கும். அன்பினுடைய மின் ஆற்றல் எல்லாரையும் தன்பால ஈர்த்து கொள்ளும். ஒரு தாய் தன் மகள் வீட்டுக்கு போகிற போது வழியில் கிடைக்கிற சாணி முதலிய பண்டங்களை எல்லாம் கொண்டு போகும் அந்த பித்து நிலை, அந்த குழந்தை மேல அந்த மகள் பேர்ல இருக்கிற அன்புனால இந்த சாணி கொண்டு போனால் வீட்டுக்கு வாசல் தெளிக்கலாமேன்ற உணர்வுல அதை சாணி என்று பார்க்காமல் அது ஒரு மகள் மேல் கொண்ட பித்து காரணமாக அதை எடுத்துக்கொண்டு போறதை பார்க்கிறோம். இவையெல்லாம் அன்பின் கவர்ச்சி ஆற்றலால் நிகழ்வன. அன்புக்கு கட்டுப்படாத உயிர்கள் இல்லை, அன்புக்கு கட்டுப்படாத உயிர்களே இல்லை. ரொம்ப அன்பா இருந்தால் எல்லாரும் நம்ம கட்டுப்பட்டு இருப்பார்கள்.
கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்றது இக்கவர்ச்சி நிலை எண்ணியாகும். கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்பது இக்கவர்ச்சி நிலை எண்ணியாகும். தன்னை காப்பாற்றுவானின் ஏவல் வழி நின்று புலி சிங்கம் முதலிய முரட்டு விலங்குகளும் பணி செய்வதை நாம் பார்க்கிறோம். சர்க்கஸில், இந்த வட்டக்காட்சிகளில் சர்க்கஸில் புலி சிங்கம் முதலிய முரட்டு விலங்குகள் கூட அவன் காப்பாற்றுகிறவன் என்ன சொல்லுகிறானோ அதுபடி கேட்குது. தன்னை காப்பாற்றுகிறவனின் ஏவல் வழி, அவன் சொல்லுகிற வழி நின்று புலியும் சிங்கமும் முரட்டு விலங்குகளாக இருந்தாலும் அது பணி செய்வது. சர்க்கஸில் காட்டுறோம் பாருங்க. அது எதனால் பண்ணுறான்னா அவனுக்கு அது அவன் காப்பாற்றினால அந்த நன்றி உணர்வதற்கு. அன்பே வடிவான மின்னாற்றல் மிக்க பெரியோரிடம் அவை பணிந்து நிற்கும் என்று சொல்ல வேண்டுமா? அதனால அன்பே வடிவான அந்த ஆற்றல், அந்த மின்னாற்றல் அந்த பெரியோர்களிடத்தில் அவை பணிந்து செயல்படும் என்று சொல்லவும் வேண்டுமோ? அப்பரடிகளை கொல்லுமாறு விடப்பட்ட யானை. அப்பர் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். சமன் சமயத்திலிருந்து சைவம் வந்தார். பலவாறு அவரை இது பண்ணாங்க, நஞ்சு கொடுத்தாங்க, அப்புறம் சுண்ணாம்பு காலை வைத்தார்கள். அப்புறம் யானை விட்டு ஏவ சொன்னார்கள். பட்டத்து யானை, அந்த யானை அவரை வலம் வந்து சென்றது, வலம் வந்து தொழுது சென்றது என்று சேக்கிழார் சொல்லுகிறார். அப்படி அப்பரடிகளை கொல்லுமாறு விடப்பட்ட யானை அப்பரடிகளை வலம் வந்து போனது எதனால்? அவர் தம் இடையறா பேரன்பு நிலையினால்தான். பெருமானை இடையறாது நினைத்து கொண்டிருந்ததுனால அது யானையே அவரை கொல்ல வந்த யானை அவரை வலம் வந்து சென்றது. செல்வத்து பயனே ஈதல், செல்வத்து பயனே ஈதல் என்பது ஆண்டோர் வாக்கு. அகச்சொத்தாகி அன்பை வளர்ப்பதற்காகவே புறச்சொத்தாகிய பொருள்கள் இருக்கின்றன. நம்ம அன்பை எப்படி காட்டுறது? மற்றவங்ககிட்ட எப்படி காட்ட முடியும்? அவருக்கு ஏதாவது நல்ல பொருள் வாங்கி கொடுக்கறது, அவருக்கு தேவையான பொருளை கொடுப்பது, அவருக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற போது அவருக்கு பண உதவி செய்வது, அப்படி தான் காட்ட முடியும். அந்த புறச்சொத்தாகிய பொருள் இருக்கிறது, அதை கொண்டு தான் அன்பை காட்ட முடியும். பொருளை நன்முறையில் ஈட்டி, அந்த பொருளை ஈட்டுகிற போது கூட அறவழியில் ஈட்டணும், நன்வழியில் ஈட்டி அவற்றை கலைத்தீரப்படுத்தி பல்லோருக்கும் பயன்படுத்தி வழங்க வழங்க அன்பு வளரும். அன்பு எப்போ வளரும்னா நம்ம எல்லோருக்கும் பயன்படும்படி நாம் இருந்தால் வளரும். அன்பு இருக்கிறது என்றால் அதற்கு அடையாளம் புறப்பொருள்களை தேவைக்கு ஏற்பவும் சிறப்பு நோக்கியும் வழங்குவதே. அன்புக்கு அடையாளம் எதுன்னா அதுக்கு நம்ம பொருளுக்கு தேவைக்கேற்ற பொருள்களை தருவது, அது சிறப்பு நோக்கி சிறப்பாக வேறு நிலையில் வழங்குவது, அதுதான் அன்பு காட்டுவது. வாயால் இன்சொல் கூறுவதோடு நில்லாமல், வாயில் இன்சொல் சொன்னாலும் ஒரு அன்பு தான், ஆனால் அதை விட அது நல்லது தான், ஆனால் அதை விட அந்த இன்சொல் கூறுவதோடு நில்லாமல் இயன்றதை கையால் உதவுதல் வேண்டும். வெறும் இன்சொல்லோடு நிற்காம நமக்கு இயலுமானால் அதை பொருள் மூலமாகவும் கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், உதவுவதும் வேண்டும் என்பது அதனால்தான். வெறும் சொல் மட்டும் சொல்லாமல் செயலாலையும் செய்ய வேண்டும். இங்கே மலர் மாலை பழம் முதலின கொடுக்கிறார்கள். ஒரு பெரியவங்களை பார்க்க போகும்போது நம்ம பூ பழம்லாம் வாங்கி கொடுக்குறோம். அது ஒரு அன்பு. அந்த அன்புக்கு அடையாளமே தவிர வேற என்ன? அது அவங்க மேலே இருக்கிற அன்புக்கு ஒரு அடையாளம், வேறு என்ன? பொருள்களை கொடுத்தும் கொண்டும் அன்பு முதலிய அகநலங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். பொருள்களை பிறருக்கு கொடுப்பதும் பிறர் நமக்கு கொடுப்பதும் அன்பை அப்படி அகநலங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காகவே அவைகள் இருக்கின்றன. அதற்காக தான் பொருள்கள் இருக்கிறது, உலகப் பொருள்கள். பொருள்களில் பால், பழம், பூ முதலிய இயற்கை பொருள்கள் அன்பை மிகுதியாக வளர்க்கும் செயற்கை பண்டங்களையும் தேவையறிந்து நல்கலாம். இயற்கையாக இருக்கிற பொருள் பால், பழம், பூ இதெல்லாம் இயற்கை பொருள்கள். செயற்கையாக ஏதாவது காட்சி பொருளை வீட்டில் வைக்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்க பாருங்கள். அப்படி கொடுத்து கூட தேவையறிந்து வழங்கலாம். ஒரு பெரிய வீடு ஒருத்தர் கட்டிருக்கிறாரு, ஒரு நல்ல பெரிய கூடம் இருக்கிறது, அது ரொம்ப வசதி இருந்ததுன்னா ஒரு நடராஜா வாங்கி கொடுத்தா அங்கே வச்சுருப்பார், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுபோல் செயற்கை பண்டங்களையும் தேவையறிந்து வழங்கலாம். உடலை ஓம்புவதற்கு என பொருளை தேடுதல் இழிவு. உடம்பை போற்றிக் கொள்வதற்காகவே பொருளை தேடுதல் இழிவு. நோக்கம் எப்போதும் பெரிதாக இருக்க வேண்டும். நோக்கம் என்பது பெரிதாக இருக்க வேண்டும், தன்னலம் இல்லாமல் பிறர் நலத்துக்காக இருக்க வேண்டும். பிறருக்கு வழங்குவதற்காகவே பொதுப்பணிகளுக்காகவே பொருள் தேட வேண்டும். பிறர்களுக்கு கொடுப்பதற்கும் பொதுப்பணிக்காக வந்தால் அதிகமாக பொருள் ஈட்ட வேண்டும். அப்படி தேடுகிற அந்த ஈட்டம் கூட ஈட்டுகிற பொருள் கூட நன்முறையில் அறவழியில் ஈட்ட வேண்டும். அப்படி தேடிய பொருள்
அதற்கு உதவியாக இருக்கும், உடலை ஓம்புவதற்கும் பயன்படாமல் போகாது. அப்படி தேடுகிற பொருள் பிறருக்காக பயன்படுவதற்கு, வழங்குவதற்கு, பொதுப்பணிகளுக்கு, அதே நேரத்தில் நம்முடைய உடம்பையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு, ஓம்புவதற்கு பயன்படும். பொருளை தேடுகின்ற போதே பொதுமை நோக்கம் கொள்ளுமாறு மக்கள் மனதை செம்மைப்படுத்தாமல் பழக்காமல் சட்ட முறைகளினால் அதன் வழங்குதலை கட்டாயப்படுத்தி பொதுமையாக்குவது மக்களின் உரிமை நிலைக்கு ஒத்ததாக இல்லை. பொருளை தேடுகின்ற போதே அந்த ஒரு பொதுமை நோக்கம் கொள்ளுமாறு மக்கள் மனதை செம்மைப்படுத்தணும். அப்படி செம்மைப்படுத்தாமல், அப்படி ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணாமல் சட்ட திட்டங்கள் எல்லாம் வகுத்து அதன் மூலமாக கட்டாயப்படுத்துதல் பொதுமையாக்குவதும் மக்களின் உரிமை நிலைக்கு ஒத்ததாக இல்லை. அதெல்லாம் ஒத்ததாக இருக்காது. தாமே தமது முயற்சியில் தேடி பிறருக்கு வழங்கி ஈர்த்துவக்கும் இன்பமாக மகிழ முடியாத நிலையில் பொருள் பொதுமை கட்டாயப்படுத்தப்பட்டால், நாமே ஈர்த்து அப்படியே கொடுத்து மகிழ்கிற இன்பம், அந்த ஈர்த்துவக்கும் இன்பம் இல்லாத நிலையில் பொருட்பொதுமை கட்டாயப்படுத்தப்பட்டால் மக்கள் வாழ்க்கை பொறிபோல் இயங்குவது அன்றி அவர்களின் அகநலங்கள் வளர்வதற்கு அந்நிலையில் வழி எங்கே இருக்கிறது? அப்படிலாம் இல்லாமல் அவர்களா முன்வந்து பணம் ஈர்த்துவக்கும் இன்பம் கொடுத்து வழிகிட முடியல நிலையில் ஒரு சட்டம் போட்டு ஒரு பொதுமை சொல்லி கட்டாயப்படுத்தி நெறிமுறைகளை வகுத்து மக்களை பண்ணுமா, அது ஒரு இயந்திர வாழ்க்கை போல அமைந்துவிடும். வாழ்க்கை பொறிபோல் இயங்குவதன்றி அவர்களின் அகநலங்களை வளர்ப்பதற்கு அந்நிலையில் வழி எங்கே இருக்கிறது? அப்படிலாம் இருந்தால் அதுக்கு வழி இல்லை. தமிழ்நாட்டில் பண்டைய அரசியல் போக்குக்கு இது முற்றும் வேறுபட்டதாகும். அப்படி செய்தது பழைய காலத்தில் இருந்த அரசியல் போக்குக்கு மாறுபட்டதாக, வேறுபட்டதாக, முரணாக அமைந்து விடுகிறது. மன்னராட்சியாக இருந்தாலும் பண்டைய தமிழரசு ஐம்பெருங்குழு எண்பேராயம் என்னும் அமைப்புகளால் குடியரசாகவும் திகழ்ந்து வந்தது. மன்னருடைய ஆட்சியாக இருந்தாலும் கூட அந்த பண்டை தமிழர்கள் காலத்தில் ஐம்பெருங்குழு என்று வைத்திருந்தார்கள், எண்பேராயம் என்று வைத்திருந்தார்கள். அந்த அமைப்புகள் மூலமாக அது ஒரு குடியரசு போலவும் இருந்தது. ஐம்பெருங்குழுவில் ஒன்று மாசனம் என்பது, சனம் தமிழ்ச்சொல் தான். சலம் என்பது போல பரிசனம் அணுக்கத் தொண்டர் குடிமக்கள் அவை என்பதே அந்த சனம் என்பது குடிமக்கள் என்ற பொருள் வருகிறது. அது தமிழ்ச்சொல் என்கிறார். சனம் என்பது தமிழ்ச்சொல். மாசனம் என்பது அந்த குழு, ஐம்பெருங்குழுவில் ஒன்று மாசனம் என்பது. அந்த சனம் என்ற சொல் தமிழ்ச்சொல். சலம் என்பது போல பரிசனம் அணுக்கத் தொண்டர் என்பது போல சனம் ஒரு தமிழ்ச்சொல். குடிமக்கள் அவை என்பதே அது. குடிமக்கள் என்பதுதான் சனம். மாசனம்னா பெருங்குடி மக்கள். தமிழரசு மக்களுக்கு நன்னடை நல்குவது, இயல்பு வாழ்க்கை அளிப்பது, அதில் பொருள் பரிமாறுதல்களும் பிறவும் நிரவலாக அமையும். அந்த பழைய காலத்தில் தமிழ்நாடு அரசு அந்த மன்னர் ஆட்சி இருந்த காலத்தில் மக்களுக்கு நன்னடை நல்குவது, வேந்தருக்கழகு நன்னடை நல்குதல் அப்படின்னா நன்னடை நல்குதல், இயல்பான வாழ்க்கைக்கு அளிப்பது, இயற்கான வாழ்க்கை அளிப்பது, அதில் பொருட்பரிமாறுதல்களும் பொருள்களை பரிமாறிக்கொள்ளுதல் நிலைகளும் பிறவும் நிரலாக அமையும், வரிசையாக தொடர்ந்து அமையும். அருளுக்கும் அது வழிகோலும். அது படிப்படியாக அந்த அன்பினால அருளும் வழிகோலும். மக்கள் நோக்கம் உயர்ந்து சென்றால் இழிந்த பொருள் போராட்டங்கள் நேரா. மக்கள் உயர்ந்த நோக்கத்தில் போய் கொண்டிருந்தாங்கன்னா இழிந்த பொருளை வருவது, போராட்ட குணம் வருவதெல்லாம் இருக்காது. பொருளிலேயே மக்கள் நாட்டம் கொள்ளுமாறு செய்யாமல், பொருளிலேயே நாட்டம் கொள்ள செய்யாமல் அன்பு ஒழுக்கம் அருள் முதலிய உயர்நிலைகளில் நாட்டம் கொள்ளுமாறும் அந்நிலைக்கு உதவியாக பொருளை தேடுமாறும் செய்தால் தனி உடைமை பொது உடைமை என்கிற வேறுபாடு கட்டே போராட்டத்துக்கே ஒருபோதும் வழியிராது. அன்பு ஒழுக்கம் அருள் முதலிய உயர்நிலைகளிலே மக்கள் நாட்டம் கொள்ளுமாறு நாம் அந்த உதவிக்கு நாட்டம் கொள்ளுமாறு நாம் அந்த வழிகளையெல்லாம் அமைத்து கொடுத்தால் அந்த நிலை உதவியாக பொருளை தேடுமாறும் செய்தல் தனி உடைமை பொது உடைமை என்கிற வேறுபாடுகளுக்கு போராட்டத்துக்கே வழியில்லாமல் போகும். அதனால்தான் நன்னடை நல்குதல் வேந்தற்கு கடனே என்று பண்டை தமிழரசில் நெறி காட்டப்பட்டது. உணவுக்கும் உடைக்கும் மக்களை போராடவிட்டும் அவற்றிற்காக அவர்களை கட்டுப்பாடாக அடிமைப்படுத்தி மேல் நோக்கங்களே
இல்லாமல் மேம்பட்ட நோக்கம் இல்லாமலே பொருள் நிறவுதலுக்காகவே அரசியல் என்கிற அடிப்படையில் இயங்கும் இக்கால அரசியல் எங்கே, பண்டை தமிழரசு நிலைகள் எங்கே, இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்றார். பண்டைய அரசு எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற அரசு எப்படி இருக்கிறது என்று ஒப்பிட்டு காட்டுகிறார். நடை நல்கும் வேந்தனுக்கு, அதான் நன்னடை நல்கும் வேந்தனுக்கு மக்கள் தம் வருவாயில் 6ல் ஒரு பகுதியை, ஒரு கடமையை, அது தமது கடமை என்று உணர்ந்து தாமே வரிந்து விரும்பி கொடுக்கணும். அப்படி வரிந்து, அதாவது விரும்பி, வருந்து என்பது வரிந்துனாலே விரும்பு தான். அந்த வரி கூட வரிந்து கொடுக்கணும், அதாவது விரும்பி கொடுக்கணும், எரிஞ்சிக்கினே கொடுக்கக்கூடாது. வரி என்ற சொல்லிலேயே அது இருக்கிறது. வரி என்னாலே வரிந்து என்றால் விரும்பு என்று பொருள், விரும்பி கொடுக்கணும். வரிப்பணத்தை பெற்ற அரசன் அதை சான்றோர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வாரி வாரி வழங்குவான். இத்தகைய மக்களும் அரசனும் நிலவுகிற நாட்டில் வளத்துக்கும் கலைக்கும் அருளுக்கும் அமைதிக்கும் குறைவே இராது. இப்படி ஒரு சான்றோர்களுக்கு உதவுதல், கலைஞர்களுக்கு உதவிதல், மக்கள் கொண்டுகிற அந்த வரிப்பணம், விரும்பி கொடுக்கிற வரிப்பணம், கஷ்டப்படாமல் இருக்கணும். இந்த வரி எப்படி இருக்கணும்னா, பூவிலேருந்து செடியிலேருந்து பூ கொய்கிற மாதிரி இருக்கணுமா, அப்படியே அந்த கிளையை வெட்டுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அது கிள்ளுவது கூட அந்த பூ பறிப்பது தெரியாமல் இருக்கும், பூ பறி மென்மைதானே பறிப்போம், அந்த மாதிரி இருக்கணும். அதுபோல் விரும்பி மக்கள் கொடுக்குற மாதிரி வரி திட்டங்கள் இருக்கணும். அந்த மாதிரி இருந்து அது இப்படி பெற்ற பணத்தை சான்றோர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வாரி வழங்குவார்கள். இத்தகைய மக்களும் அரசனும் நிலவுகிற நாட்டில் கலைக்கும் அருளுக்கும் அமைதியே இருக்காது, அமைதிக்கு குறைவே இருக்காது, கலைக்கும் அருளுக்கும் அமைதிக்கும் குறைவே இருக்காது. அதனால்தான் உலக வரலாற்றிலேயே காண முடியாத வகையில் பண்டைய சேர சோழ பாண்டிய அரசர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து நம்முடைய நாட்டை அரசு செலுத்தி வந்திருக்கிறார்கள். இனி அன்பின் இயல்பாவது ஏதேனும் ஒரு தொடர்பு பற்றி நிகழ்வது. அன்பின் இயல்புனா ஏதேனும் ஒரு தொடர்பு பற்றி இருப்பது. ஒரு தந்தை மகனுக்கு அன்பு செலுத்தது அந்த மகன் என்கிற தொடர்பு பற்றி. அப்படி உறவு, ஊர், நாடு, நம்ம உறவு, நம்ம ஊர், நம்ம நாடு, நம்ம மொழி, நம்ம சமயம் என்று ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பினால் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் அளவலாகுவர், பொருளை தமக்குள் பரிமாறிக்கொள்வர். உயிர் உடம்பின் தொடர்பால் இயங்குவது, உயிர் தம் தேவைகளுக்கு ஏற்ப தம்முள் தொடர்பு கொள்ளும். எனவே அன்பு உயிரின் இயல்பு, அன்பின் வழியது உயிர்நிலை என்பது தெளிவாகிறது. தேவைகளினால் உயிர்களுக்குள் தொடர்பும் அன்பும் ஏற்படுவது போலவே பிணக்கும் ஏற்படும். தேவைகளினால உயிர்களுக்குள்ள அன்பு என்கிற தொடர்பு ஏற்பது போல அதே தேவைகளால பிணக்கும் ஏற்படும். ஆகவே தேவைகள் உள்ளவரையில் அவை எவ்வளவு சிறிய தேவையானாலும் எவரிடமேனும் சிறிதாவது கருத்து வேறுபாடும் பிணக்கும் இருந்தே இருக்கும். அந்த எவ்வளவுதான் வேண்டியிருந்தாலும் சிலது கருத்து வேறுபாடு பிணக்கு வந்துடும். தேவைகள் குறைய குறைய, தேவைகள் அதிகப்பட கருத்து வேறுபாடும் பிணக்கும் வரும். தேவைகள் குறைய குறைய கருத்து வேறுபாடுகளும் பிணக்கும் நீங்கும். அதனால்தான் இறைவன் பிணக்கில்லாதவன், இறைவன் ஒருவனே பிணக்கில்லாத பெருமான் அப்படின்னு சொன்னார் பாருங்க முதல் வரியில. இந்த பதியனுடைய முதல் வரியில பிணக்கில்லாத பெருமான் சொல்லுவார். அப்படி பிணக்கு இல்லாதவன் இறைவன் ஒருவனே. காரணம், அவனுக்கு தேவை என்று ஒன்று இல்லை. நமக்கெல்லாம் தேவை ஒன்று இருக்கிறது. தேவை அதிகமாக அதிகமாக நமக்குள்ள கருத்து வேறுபாடும் மாறுபாடும் பிணக்குகளும் வருகிறது. தேவை குறைய குறைய பிணக்குகளும் கருத்துகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது அல்லது நீங்குகிறது. கடவுளுக்கு தேவை என்ற ஒன்றே இல்லாதனால அவன் பிணக்கு இல்லாதவனாக இருக்கிறான். பிறப்பறுக்கும் நோக்கமுடைய துறவிகளுக்கு உடம்பும் மிகை ஆதலின் அவர்களுக்கு தேவைதான் மிக மிக குறைவு. துறவிகளுக்கு இந்த பிறப்பே வேணாம்னு நினைக்கிறாங்க, பிறப்பே அறுக்க நினைக்கிறார்கள். அந்த நோக்கம் அவர்களுக்கு அதுதான். அதனால அவங்களுக்கு உடம்பே மிகை என்ற எண்ணத்தோடு இருப்பார்கள். அவங்களுக்கு தேவை மிக மிக குறைவு. ஆகவே அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதனால எங்கே போனாலும் அது அவங்க ஊர், யாராக இருந்தாலும் அவங்க சுற்றத்தார் என்று வாழ்ந்தார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று என்னும் பிணக்கற்ற நிலையில், அதாவது மாறுபாடு இல்லாத நிலையில ஒரு பெருநிலையில் நின்று உலகுக்கு அருளால் நன்னெறி காட்டினார்கள். அவருடைய தியாகத்தால் ஈகத்தால் அவர்கள் நன்னெறி காட்டினார்கள். பிறவி சொத்தாக இருந்தாலும் அன்பு என்பது ஒரு பிறவி சொத்து. அது அறியாமையினாலும் தேவை வேட்கலையினாலும் எங்கோ புதைந்து கொண்டு எளிதில் வெளிப்பாடாததாக இருக்கிறது. அது உடம்புல உயிரில் கலந்து இருக்குது. அன்பு என்பது நம்ம கூடவே தான் இருக்குது.
ஆனால் அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, வெளிப்படுவதில்லை, எளிதில் வெளிப்படாதாய் இருக்கிறது. ஆகவே தான் அதை பூணோனாத அன்பு என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். ஆகவே தான் அதை பூணோனாத அன்பு, பூண்டு விட்டால் அதுவே ஒப்பற்ற செல்வமாய் தம்மை உயர்த்துமாதலின் அதை பூணோனாத அன்பு ஓரன்பு என்று சிறப்பித்து கூறுகிறார் மாணிக்கவாசகர். பூணோனாத அன்பு அது எங்கேயோ இருக்குது, அது வெளிப்படாது இருக்குது, அது வெளிப்படணும், அது வெளிப்படாது இருக்கிறது. ஆகவே தான் அதை பூணோனாத அன்பு என்று மணிவாசகர் சொல்லுகிறார். அதை பூண்டு விட்டால் அதுவே ஒப்பற்ற செல்வமாய், பூண்டுதல்னா அணிதல் அர்த்தம், அதை அன்பை அணிகலமாக கொண்டால் அதுவே ஒரு ஒப்பற்ற செல்வமாய் நம்மை உயர்த்துமாதலின் ஓரன்பு என்றும் சிறப்பிக்கிறார் மாணிக்கவாசகர். பொருந்தி போற்றுகின்ற கண்ணப்பர் போன்றார் அன்பு எவ்வளவு பெரிதாய் எல்லையற்றதாய் இருக்க வேண்டும். கண்ணப்பருடைய அன்பு எவ்வளவு, சாமி மேல் இருக்கிற அன்பு அவருக்கு எவ்வளவு பெருசு, அது எல்லையற்றதாக இருக்கிறது. அது இறைவனையே நேரில் இழுத்து வரும் ஆற்றல் உடையது. அந்த அவருக்கு இருந்த அன்புனால தான் பெருமானே எங்கோ இருக்கிறவர் அங்கே வந்துட்டார், நேராக குடிமித்தேவர்கிட்ட வந்துட்டார், கூடிய அந்த காலத்தி மலைக்கு வந்துட்டார். அருள்நிலையே போல்வது அது, அந்த அப்படி இழுத்து வருகிற ஆற்றல் அன்புக்கு இருந்தது. அந்த அன்பு தான் அருள்நிலையே போல்வது. அன்பு முற்றிய நிலையில் அருள் இயல்பாக இடங்கொள்ளும். அன்பு முற்றிய நிலையில அருள் இயல்பாக வந்து கொள்ளும். அறிவு நிலையில் இறைவனை தெளிந்தால் போதாது. அறிவு நிலையில இறைவன் நல்லா தெரியும், இறைவன்னா என்ன, எப்படி இலக்கணம் என்ன, தத்துவங்கள் எல்லாம் படித்து தெரிந்து கொள்வது அது அறிவு. அந்த அறிவு அப்படியே இருந்தால் பயனில்லை, அது அன்பா மாறணும். அன்பின் முதிர்ச்சி அருளா மாறும். அன்பு நிலையில் பொருந்தி பக்தி செய்து நாள்தோறும் போற்ற வேண்டும். அப்படி அறிவு நிலையில் இறைவனை தெளிந்தால் போதாது, அது பொருந்துவதாகாது, அது பொருந்தாது. அன்பு நிலையில் அதை பக்தி செய்து நாள்தோறும் போற்ற வேண்டும். பொருந்தி என்ற சொல்லும் நாடோறும் என்ற சொல்லும் இங்கே எண்ணத்தக்கவை. அதை அன்பு நிலையில பொருந்தி பக்தி செய்து நாள்தோறும் இறைவனை வணங்க வேண்டும். இந்த பொருந்தி என்கிற சொல்லும் நாடோறும் என்கிற சொல்லும் இங்கே எண்ணத்தக்கவை. மறந்து மறந்து நினைக்காமல் தொடர்பாக இறைவனை நினைந்து பக்தி செய்ய வேண்டும். மறந்து நினைக்கூடாது, எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் என்பது போல. நானோனாததோர் நாணமெய்தி நடுக்கடலுள் அழுந்தினான். நானோனாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தினான். நாணுதற்கு உரிய கீழான நாணத்தை அடைந்து பிறவியாகிய உலகில் கடலின் நடுவில் அழுந்துவிட இருந்த நான். நானோனாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தி, அதுக்கு வரி, அந்த பொருள், அந்த வரிக்கு உரை சொல்லுகிறார். நாணுதற்கு அறிய கீழான நாணத்தை அடைந்து பிறவியாகிய உலகியல் கடலில் நடுவில் அழுந்துவிட நான் இருந்தேன். அப்படி இருந்தேன். கெட்டதிலேயே போகாதபடி தடுக்கும் நிலையில் நம்மிடத்திலேயே உள்ள ஒரு நல்லியல்புக்கு நாணம் என்று பெயர். கெட்டதில் எதுவும் போகாதபடி தடுக்கிற நிலையில் நம்ம கூடவே இருக்கிற ஒரு நல்லியல்புக்கு பேர் நாணம். நம்ம யாருக்கும் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டா கூட திடீர் நேரம் வந்தால் நமக்கு நம்ம அறியாமல் ஒரு ஐயோ பண்ணிட்டோமேன்னு ஒரு மாதிரி தோணும். அதுதான் நாணம் என்பது. அப்படி கெட்டதில் போகாதபடி நம்மை தடுக்கும் நிலையில் நம்மிடத்திலே இருப்பது தான் அந்த நல்லியல்பு. நாணம் என்கிற ஒரு நல் இயல்பு நம்மகிட்ட இருக்குது. இருக்க வேண்டிய தன்மைகளில் ஒன்று அது. நமக்கு இருக்கிற தன்மைகளில் நாணம் என்பது ஒன்று. இறைவன் அருளால் அது நம்பால் அமைந்திருக்கிறது. பெண்களிடம் அது சிறப்பாக இருக்க வேண்டிய நல்ல தன்மைகளில் அதுவும் ஒன்று. பெண்களிடத்தில் அது கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அன்பு முதிர நாணம் குறைந்து கொண்டே வரும். அன்பு அதிகமாக அந்த நாணம் என்கிற அந்த தன்மை, நாணம் நல்லியல்பு, அந்த நாணம் என்கிற நல்லியல்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைந்து கொண்டே வரும். அன்பு கெட்ட வழிகளில் போக விடாது. அன்பு அதிகமாக நாணம் இந்த தன்மை குறைந்து கொண்டு வரும். ஏன்னா அன்பே நம்மளை அது கெட்டதுக்கு போகக்கூடாது பண்ணிடும். அன்பே கெட்ட வழிகளில் நம்மை போக விடாது. ஆதலின் தனக்கு வேலை இல்லை என்று நாணம் மறைந்து போகிறதா. அன்பு அதிகமாயிட்டா நாணம் என்கிற அந்த தன் இயல்புக்கு வேலை இல்லாமல் போகுது. அதனால அன்பே கெட்ட வழியில் அனுப்பாது. அதனால நாணத்துக்கு அங்கே வேலை இல்லாமல் போகிறது. அதனால அது மறைந்து விடுகிறது. காதலர்கள் நிலையில் நாணத்தின் மறைவு நிலையை நன்கு காணலாம். காதலர்களுடைய நிலையில அந்த நாணம் என்கிற அந்த நிலை, அந்த மறைவு நிலையை, நாணத்தின் மறைவு நிலையை நன்கு காணலாம். அவங்க இடத்துல அந்த நாணம் மறைஞ்சு போயிருக்கிறத நன்கா நம்ம பார்க்க முடியும். முதல் நிலையில் காதல் 2 பேர் முதல் நிலையில் தமக்குள் அன்பு இருப்பினும் காதலல் ஒருவரை ஒருவர் நாணம் ஒருவர்.
ஒருத்தர் வெட்கத்தோடு பார்த்து கொள்வார்கள். அன்பு முதிர முதிர முதல் சந்திப்பில் அப்படி வெட்கத்தோடு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நாளாக அன்பு முதிர முதிர தமது ஒற்றுமை இன்றியமையாதது என்ற நிலை வர வர நாணம் குறைந்து போகும். அந்த வெட்க உணர்வு கொஞ்சம் இல்லாமல் போயிடும். என்ற நிலை வர வர நாணம் குறைந்து அடிக்கடி காணவும் பேசவும் தலைப்படுவர். அவர்களுக்குள் இணக்கம் தோன்றுகிற போது, அவர்களுக்குள்ள ஒரு இணக்கம் நேர்கின்ற போது முழுதும் மறைய வேண்டிய நாணம் அணையும் விளக்கு போல மிகுந்து நின்று தன்னை சிறப்பாக உடையவர் தம் கண்களை புதைந்து கொள்ளுமாறு செய்யும் அந்நிலையில் மற்றவர் இணக்கம் முனைந்து முந்துதலும் நாணம் முற்றாக அகலும். அப்படி வருகிற போது நாணம் முற்றாக போய்விடும். இதே நிலையில் அருளியலிலும் உண்டு இந்த நிலை. இந்த காதலர்களுக்கு இருக்கிற அந்த நாணம் முதல்ல நாணமாக இருந்து பழக பழக அந்த நாணம் முற்றிலுமாக போயிடுது பாருங்க. அதே போல நிலை அருளியலிலும் உண்டு இருக்கிறது. அது உலகியல் இருக்கிற காதல் நிலை, இது அருளியலையும் உண்டு. அன்பு தொடர்புடையோரிடம் நிகழ்வதாதலின் அந்நிலை 2 என்னும் உணர்வு இருக்கும். அன்பு என்பது தொடர்புடையோரிடத்தில் நிகழ்வதாதலின் அந்நிலையில் 2 என்னும் உணர்வு இருக்கும். அதில் 2ன்னு இருக்கும். 2 பேருக்கு அன்பு வருகிற போது அது 2 பேருக்கு இடையில் ஏற்படுகிற அன்பு, அது தொடர்புடையார் மாற்றிருப்பது. அதன் முதிர்ச்சி நிலையில் 2 என்கிற உணர்வு அழிந்து போகும். அந்த முதிர்ச்சி நிலையில் 2 என்கிற அந்த பன்மை நிலை போயிடும். அந்த நிலையே அருள்கால் கொள்ளுகிற நிலை. அந்த நிலை தான் அருள் கால்கோள் கொள்ளுகிற நிலை. 2 என்கிற துவைத நிலை மாறி ஒன்றே என்கிற நிலை அத்வைதம் என்கிற நிலை வருகிற போது அந்த துவைத உணர்ச்சி சற்றும் தலைதூக்கி நின்று ஒழியும். அன்பின் முதிர்ச்சியால் கண்ணீர் வடிக்கிற போது பிறர் காணுகிறார்கள் என்கிற துவைத உணர்வு, அதாவது இரட்டு உணர்வு தோன்றினால் நாணம் வரும். அருள் கிட்டிவிட்டால் அத்தகைய நிகழ்ச்சிகளில் நாணம் இராது. தன்னை மறந்த நிலை அது. அரசன் பொருளோடு திருப்பெருந்துறை சார்ந்த மாணிக்கவாசக பெருமான் சிவப்பணியில் நாட்டமும் அதே நேரத்தில் உலகியல் நிலைகளை எண்ணி பணத்தை கையாள நாணமும் ஏற்பட்டிருக்கும் போலும். அவர் வந்தது திருப்பெருந்துறைக்கு வந்தது குதிரை வாங்க. அரசாங்கத்தினுடைய கருவூத்திலிருந்து அரசன் கொடுத்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார். வந்த இடத்துல சிவப்பணியில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் உலகியல் நிலைகளெல்லாம் எண்ணி பணத்தை கையாள நாணம் ஏற்பட்டிருக்கும் போல் அவருக்கு கூட கொஞ்சம் அந்த வெட்கம் ஏற்படும். நாம் ஒரு பணத்தை கொண்டு வந்த பணத்தை வேற ஒன்று செலவு பண்ணுறோமே, மிஸ்யூஸ் பண்ணுறோம், மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படி மிஸ்யூஸ் பண்ணுறமேன்னு ஒரு நாணம் வெட்க நிலை அவருக்கு இருந்திருக்கும் போலும் குருவின் காட்சி கிடைத்த பிறகு அந்த அருள்மொழி பெற்றதும் தன்னை மறந்தார், பரிசனங்களை மறந்தார், சிவப்பணியிலேயே ஒன்றி போனார். அந்த முதல்ல இருக்கிற போது இது எப்படி அப்படின்னு நினச்சிருப்பாரா. ஆனால் குருநாதருடைய அருள் கிடைச்சி அவருடைய காட்சி கிடைத்து அவருடைய அருள்மொழி உபதேசம் பெற்ற பின்னால் தன்னை மறந்தார், பரிசனங்களை மறந்தார், அப்படியே சிவப்பணியில் ஒன்று விட்டார். முதல்ல இருந்து அந்த வெட்க உணர்ச்சி நாண உணர்ச்சி இந்த நிலைக்கு போன ஒரு பாடு இல்லாமல் போயிட்டவர்கள். அந்த அறிவு நிலையில் பார்க்கிற போது ஏன் அன்பு நிலையில் கூட அவர்கள் அரசன் பொருளை கையாண்டு தவறுதான். அரசனுடைய பொருளை குதிரைக்கு வாங்க வந்த பொருளை குதிரை வாங்காமல் அந்த பொருளை என்ன பண்ணுறாரு, சிவப்பணியிலே கோயில் கட்டுவதற்கு ஆரம்பிக்கிறார். அது தவறுதான். அருள் நிலையில் நிகழ்ந்த செயலுக்கு அதற்கு கீழ்ப்பட்ட நிலைகளில் நீதிகள் எப்படி பொருந்தும்? அது அன்பு நிலையிலிருந்து பார்க்கிற போது அந்த நாணம்லாம் அவருக்கு இருந்தது. ஆனால் அருள் நிலைக்கு வந்த பிற்பாடு அந்த செயலுக்கெல்லாம் அதுக்கு கீழ்ப்பட்ட அருளுக்கு கீழ்ப்பட்ட நிலையில் இருந்தால் நீதிகளெல்லாம் பொருந்தாது. தூக்க நிலையில் ஒருவர் பொருளை பறிகொடுத்து விட்டால், தூங்குகிற போது ஒரு பொருளை பறிகொடுத்து விட்டால் எப்படி பறிகொடுக்கலாம், கெட்டியாக பிடித்துக் கொள்வதற்கு என்ன என்று யாரும் கேட்பதில்லை. தூக்கத்தில் ஒருத்தர் பொருள் காணாமல் போச்சு, ஒரு பொருளை பறி கொடுத்துட்டாருன்னா ஏன் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கல, அதை ஏன் எப்படி பறி கொடுக்கலாம், நல்லா இழுத்து பிடிச்சிக்கலாம்ல அப்படின்னு எப்படி சொல்கிறது, கனவுல காணாமல் போகுது. அப்படி நிகழ்வது தான் இயல்பு. அதுபோல தூங்கியது தான் தவறு என்று சொல்வார்கள், இறங்குவார்கள். இங்கே அருள் நிலைக்கு ஏறுதல் தவறாகாது. ஆதலின் அந்நிலைக்கு ஏறி அடிகள் செய்த செயல்களை, மாணிக்கவாசகர் செய்த செயல்களை அது அருள் நிலையிலிருந்து அவர் செய்தார். அதை அருளுக்கு கீழாக இருக்கிற அன்பு நிலையிலிருந்தோ அறிவு நிலையிலிருந்தோ அதை பார்த்து சொல்லுதல் தவறு. அப்படி சொல்லுதல் தவறு, அது பொருந்தாது. அது இயல்பு என்றே கொள்ள வேண்டும். அருள் நிலையுடைய இயல்பு அது. அன்பு நிலையில் இருக்கிற பார்க்கிற போது, அறிவு நிலையில் பார்க்கிற போது அவர் அந்த பொருளை தவறாக பயன்படுத்தினார். அரசன் கொடுத்த பொருளை கோவிலுக்கு என்று செலவழித்தது தவறான நிலை என்று தெரியும். அதுவே அருள் நிலையிலிருந்து பார்க்கிற போது
அது அவருக்கு இயல்பு என்பது தெரியும், அதை நாம் போற்ற வேண்டும் என்கிறார். அன்பின் முதிர்ச்சி நிலையில் இயல்பாகவே தமது உள்ளம் சிவப்பணியில் ஈடுபட, அன்பின் முதிர்ச்சி அருள்னு சொல்லிட்டார். அந்த அருள் நிலையில் இயல்பாகவே தமது உள்ளம் சிவப்பணியில் ஈடுபட, அதே நேரத்தில் துவைத உணர்ச்சி உலகியல் நிலைகள் எண்ணி அரசன் பொருளை கொண்டு இறைப்பணி செய்வது நம் பெருமைக்கு இழுக்கு என்ற நாணம் வந்தது. இரண்டுக்கும் இடையில், அதாவது நடுக்கடலில் அழுந்தி போராடி கொண்டிருக்கிற போது பெருந்துரை நாதனின் தோணி, அந்த பெருந்துரைநாதனுடைய அந்த அருள் தோணி போல கிடைச்சது அவருக்கு. அந்த தோணி போல அது கிடைக்கவே, அந்த அருள் கிடைக்கவே நாணம் அகன்று உலகியல் கடலில் அழுந்தாமல் அருளியல் தோணி பற்றி கழுக்குன்றம் போந்து முத்திக்கரையில் ஏறிவிட்டார் அடிகளார் மாணிக்கவாசகர். அந்த அடைவையே பின்னுள்ள வரிகள் விளக்கு. இந்த அடைவையெல்லாம் பின்னுள்ள வரிகள். பேணோனாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும், பேணோனாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும், போற்றுதற்கு உரிய திருப்பெருந்துறையில் நாதனாகியனின் பெரிய திருவருள் தோணியை பற்றி செலுத்தலும். நடுக்கடலில் தோணி கிடைப்பது என்றால் அது எளிதாகுமா? நடுக்கடலில் நமக்கு மாட்டினுக்கிற போது தோணி கிடைச்சா எப்படி இருக்கும்? எண்ணி பார்க்க முடியாத மகிழ்ச்சி இருக்கும். ஆதலினாலும் உலகியல் முன்னிலையில் போற்றப்படாதது என்ற கருதத்தக்க காரணத்தால் பேணோனாதது என்று அடிகள் சொல்லியிருக்கிறார். தோணி உலகியல் நிலையிலிருந்து அருளியல் நிலைக்கு ஏற்றிய குருவருள் மொழி. இங்கே தோணி என்பது உலகியல் நிலையிலிருந்து அருளியல் நிலைக்கு கொண்டு ஏற்றி சென்ற குருவருள் மொழி. பெருந்துறையில் கிடைத்ததனால் அதை பெருந்துரை தோணி, அந்த பாட்டு பேணோனாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி, அந்த பெருந்துறையில் அது கிடைத்ததனால், அந்த அருள் பெருந்துறையில் கிடைத்ததனால அதை பெருந்துரை தோணி என்றார் மாணிக்கவாசகர். உகைத்தல் செலுத்துதல், இது அருள் பெற்ற பின் தலையாத்திரை செய்ததை குறிக்கிறது. அந்த உகைத்தல் பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும், பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும். பெருந்துறையில் கிடைத்த அருள் அது தோணி போன்று இருந்ததான். அதன் மூலமாக அந்த தோணியில ஏறி ஒரு பயணம் பண்ணார். எங்க பயணம் பண்ணார்னா, அந்த உகைத்தல் என்பது செலுத்துதல். அந்த தோணியை வைத்துக்கொண்டு அவர் பல தலங்களுக்கு செல்லுவதைத்தான், யாத்திரை செல்வதைத்தான் உகைத்தல் என்று, செலுத்துதல் என்று குறிக்கிறார். காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, எளிதில் காண கிடைக்காத நின் திருக்கோல காட்சியை திருக்கழுக்குன்றத்திலே வந்து காட்டி அருளினாய். உன்னுடைய எளிதில் கிடைக்க முடியாத கோலம், உன்னுடைய கோலம், அந்த காட்சியை திருப்பெருந்துறையில் காட்ட, அந்த காட்சியை மீண்டும் திருக்கழுக்குன்றலுக்கு வந்து காட்டினாய். இரண்டு என்கிற துவைத நிலையை விட்டு இரண்டற்ற அத்வைத நிலையை அடைகிற போது செய்யப்பெறும் அது நீயாகிறாய். தத்துவமசி என்கிற அது நீயாகிறாய் என்னும் சோகம்பாவனையை நினைப்பூட்டுகிற வகையில் இப்பாடலின் பொருளுக்கு ஏற்ப நீ என்னும் சொல் வருகின்றது. இங்க காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் அப்படின்னு நீ என்று சொல்றது, அந்த இரண்டற்ற நிலை வந்ததுனால, அந்த துவைத நிலையில் இருந்து, இரண்டு என்கிற துவைதத்திலிருந்து இரண்டற்ற நிலை என்கிற அத்வைத நிலை அடைகிற போது செய்யப்பெறும். அதனால நீ என்று சொல்லி ஒருமையில் சொல்லிட்டார். அது ரெண்டற்ற நிலை, நானும் நீயுமாய் ஏகபோகமாய் என்பது போல அது நீ ஆகிறாய். தத்துவமசி என்னும் சோகம்பாவனை நினைப்பூட்டுகிற வகையில் இப்பாடலின் பொருளுக்கு ஏற்ப நீ என்னும் சொல் இங்கே வருகின்றது. இவைகள் முறையே துவைதம் கடந்த வேதாந்த சித்தாந்த நிலையில் அமைபவை. இந்த முறைகளெல்லாம் துவைதம் கடந்த, அதாவது இரண்டு என்கிற நிலை கடந்து வருகிற வேதாந்த சித்தாந்த நிலையில் அமைபவை. இப்பாடலில் இந்த பூர்வநாததோர் என்று தொடங்குகிற அந்த பாடலில் தம் அடைவின் வழியே, அனுபவத்தின் வழியே உயிர் இறை உறவு, அன்பு அருள் உறவு, துவைத அத்வைத உறவு, பொருந்துரை கழுக்குன்ற உறவுகளை மணிவாசகப் பெருமான் இனிது விளக்கியிருக்கிறார். இந்த பூர்வநாததோர் அந்த பாட்டு தொடங்குது பாருங்க. அந்த பாட்டில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த துவைதம் அத்வைதம் என்கிற நிலையை பற்றியெல்லாம் நினைத்து சொல்லுகிறார். பூனோனாத ஓர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் என்ற அந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பாடலில் தம் அடைவின் வழியாக, அதாவது அனுபவத்தின் வழியாக உயிர் இறை உறவு, அன்பு அருள் உறவு, துவைத அத்வைத இரண்டு நிலை, இரண்டு அற்ற நிலை, அந்த உறவுகளை பற்றியெல்லாம் பெருந்துரை மற்றும் கழுக்குன்றம் ஆகிய உறவுகளையும் மணிவாசகப் பெருமான் இந்த பாடலில் இனிது விளக்குகிறார் என்று அடிகளார் இதுக்கு இந்த பாடலுக்கான உரையை நிறைவு செய்கிறார். இந்த அளவில் நாமும் நிறைவு செய்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
இவ்வாறும் கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் ஒழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த கண்பரு அடியவர்க்கு அடிமை செய்வாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருட்குருநாதர் அடியினைகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம்.